ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தன் தவறை உணர்தல். யோனா தேவ சித்தத்திற்கு இசைந்து போக இயலாதவனாய் விலகி போனான். ஆயினும் அவன் ஒரு மாய்மாலக்காரனோ துன்மார்க்கனோ அல்ல. அவன் உண்மையானவனாக இருந்தான். எனவேதான் அவன் பயணம் செய்த கப்பல் ஆபத்திற்குள்ளான ஒரு நிலைமை ஏற்பட்ட போது தானே அதற்கு காரணம் என்று அவன் ஒத்துக்கொண்டான். அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பழியை பிறர் மேல் போடவில்லை. பொதுவாக மனிதன் தன் தவறை உணராமல் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதற்காக பிறரை குற்றம் சாட்டும் இயல்புடையவன். பல குடும்பங்களில் பலவித பிரச்சனைகள் ஏற்படும் போது அதற்கான பழியை ஒருவருக்கொருவர் எதிராக சுமத்துவார்கள். எனவே பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுவதில்லை. கணவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத நிலையில் ஒரு குடும்பத்தில் பல சோதனைகளும் கஷ்டங்களும் நேரிட்டன. அதற்கான பழியை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற மனைவி அவன் மேல் சுமத்தினாள். கணவனின் தேவ பயமற்ற வாழ்க்கை, பக்தியின்மை, ஆலயம் செல்லாத நிலைமை போன்றவைதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பது அவளது வாதம். ஆனால் அந்த மனைவியோ ரட்சிப்பின் அனுபவம் பெற்றிருந்தும் ஆவிக்குரிய கனிகள் எதுவும் இல்லாதவர். தாழ்மை, பொறுமை, அடங்கி போகுதல் போன்ற எந்த பண்பும் அவரிடமில்லை. இந்நிலையில் குடும்ப சோதனைகளுக்கு இருவருடைய வாழ்க்கை நிலைகளும் சரியில்லாமையே காரணம் என கூற முடியும். ரட்சிக்கப்படாத தேவபயமற்ற வாழ்க்கையும் பாவம்தான். ரட்சிக்கப்பட்டு ஆவிக்கேற்ற கனியற்ற வாழ்க்கையும் பாவம்தான். இரண்டும் சோதனைகளுக்கு வழிவகுக்கும். ஆயினும் தேவனை அறிந்தும் அறியாதது போன்ற குணநிலையில் அழகற்ற வாழ்க்கை வாழ்வது அதிக கேடுகளுக்கு வழிவகுக்கும். எனவே இந்த மனைவிதான் பிரச்சனைகளுக்கு அதிக பொறுப்பு ஏற்க வேண்டியவர். ஆனால் தன் தவறை உணராத நிலை பிறரையே எப்பொழுதும் குற்றம் சாட்டும். யோனா தன் தவறை உணர்ந்த காரணத்தினால் அந்த கப்பல் ஆபத்திலிருந்து தப்பிக்கொள்ள ஒரு வழி ஏற்பட்டது. ஆயினும் யோனா ஞானமாக நடக்கவில்லை. தன்னை பிரச்சனைக்கு காரணமானவனாக அடையாளம் கண்டு கொண்ட போதிலும் அதற்காக தேவ மன்னிப்பை தேடி சாட்சியாக நில்லாமல் தன்னை மாய்த்து கொள்ளவே முடிவு செய்தான். அது ஒரு மதியினம். சிலரால் தங்கள் குறைகளை உணர முடிகிறது. ஆயினும் அதற்காக தங்களை தாழ்த்தி தேவனுடைய மன்னிப்பை தேடும் அனுபவம் இல்லை. பிரச்சனைகளுக்கு நாமே காரணமாக இருக்கலாமே என்று சிந்தித்து பார்த்து தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய மன்னிப்பை தேட வேண்டும். அப்போது நம்முடைய அந்த அணுகுமுறையால் தேவ கிருபை கிடைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைய வழி ஏற்படும். சிந்தனைக்கு: உண்மையின் கசப்பை இன்று நீ ஏற்க மறுத்தால் பொய்யின் இனிமை நாளை உன் வாழ்வை கசப்பாக்கும். உண்மையின் கசப்பை இன்று நீ ஏற்க மறுத்தால் பொய்யின் இனிமை நாளை உன் வாழ்வை கசப்பாக்கும்.